இப்போவே பெட்ரோல் டீசல் விலை ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இது இன்னும் 2-3 மடங்கு அதிகமானா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குதுல. உலகத்தோட இப்போதைய நிலைமையை பார்த்தா 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கசப்பான வரலாறு திரும்பவும் நடக்க போகுதோன்னு தோணுது. அந்த வரலாறு என்னன்னு பார்க்கலாம். 1973 ஆயில் கிரைசிஸ். 1973ல யோம் கிம்பூர் போர் நடந்துச்சு. அந்த போர்ல இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா போன்ற நாடுகள் நின்னதுனால அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அதிரடி முடிவை எடுத்தாங்க. அதுதான் ஆயில் எம்பார்கோ, அதாவது எண்ணெய் தடை. எங்களுக்கு எதிராக இருக்க நாடுகளுக்கு இனி கச்சா எண்ணெய் தரமாட்டோம்னு அவங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. இதோட விளைவு என்ன? அடுத்த சில மாசத்திலேயே எண்ணெய் விலை 4 மடங்கு உயர்ந்து உலகத்தையே அதிர வச்சது. இதனால அமெரிக்கா, பிரிட்டன் மாதிரியான பெரிய நாடுகள்ல பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. மக்கள் பெட்ரோல் பங்க்ல மைல் கணக்குல வரிசையில நின்னது மட்டும் இல்லாம விலைவாசி உயர்வுனால வேலையில்லா திண்டாட்டம் பெருகி வறுமை வாட்டுச்சுன்னு ஆய்வாளர் டாக்டர் தியர்னன் ஹேனி சொல்றாரு. பிரிட்டன்ல அப்போ இருந்த டெட் ஹீத் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் தோற்று போக இதுதான் முக்கிய காரணமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு 1979ல நடந்த ஈரானிய புரட்சி உலகத்தையே இன்னொரு பெரிய எண்ணெய் நெருக்கடிக்குள்ள தள்ளுச்சு. சரி, இப்போ ஏன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் 1970களை விட நிலைமை மோசமாகும்னு பயப்படுறாங்க? ஷிப்பிங் எக்ஸ்பர்ட் லார்ஸ் ஜென்சன் இப்போ வர பாதிப்பு அன்னைக்கு இருந்ததை விட பெரியதா இருக்கும்னு எச்சரிக்கிறாரு. அதே போல இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி தலைவர் ஃபாத்தி பிரோல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உலகம் பார்த்ததில்ல, இது உக்ரைன் போரால் வந்த கேஸ் தட்டுப்பாட்டை விட பெருசுன்னு கவலைப்படுறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் ஹார்முஸ் ஜலசந்தி. உலக எண்ணெய் விநியோகத்துல சுமார் 20% இந்த ஒரு பாதை வழியா தான் போகுது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர்னால இந்த பாதை இப்போ 1 மாசமா மூடி கிடக்குது. அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்னதான் போர்க்கப்பல்களை பாதுகாப்புக்கு அனுப்புனாலும், ஈரானை மிரட்டினாலும் இன்னும் அங்க போக்குவரத்து சரியாகல. இதுல நம்ம ஒண்ணு கவனிக்கணும். 1 மாசத்துக்கு முன்னாடி கிளம்பின கப்பல்கள் இப்போதான் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு தட்டுப்பாடு தெரியல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல இது நின்னதும் நிலைமை ரொம்ப மோசமாகும்னு லார்ஸ் ஜென்சன் சொல்றாரு. ஒருவேளை நாளைக்கே இந்த பாதை திறந்தா கூட இதோட பாதிப்பு அடுத்த 6ல இருந்து 12 மாசத்துக்கு இருக்கும். பொருளாதார நிபுணர் அலிசியா கார்சியா ஹெரேரோ ஒரு அதிரடியான கணக்க சொல்றாங்க. 1970கள்ல வெறும் 5 முதல் 7% விநியோகம் தான் நின்னுச்சு. ஆனா இப்போ முடங்கி இருக்கிறது 20%. இது பெட்ரோல் மட்டும் இல்லாம கேஸ் விலையையும் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகும். இதனால ஆசிய நாடுகள்ல பயங்கரமான விலைவாசி உயர்வு வரும்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா எனர்ஜி எக்ஸ்பர்ட் கரோல் நக்லே கொஞ்சம் ஹோப் கொடுத்திருக்காரு. 1970கள்ல இருந்ததை விட இப்போ நம்ம கிட்ட நிறைய எண்ணெய் சேமிப்பு இருக்கு. அப்புறம் சோலார், எலக்ட்ரிக் வண்டிகள்னு மாற்று வழிகளும் இருக்கு. அதனால நாம கொஞ்சம் தப்பிப்போம்னு சொல்றாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர். என்னதான் பாதுகாப்பு இருந்தாலும் இந்த விநியோக தடை நீடிச்சா உலகம் ஒரு பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும்ன்றதுதான் நிதர்சனம். இதை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.